மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம். டிஆர்பி எக்ஸாம் அதிர்ச்சி. ஏன்னா டிஆர்பி எக்ஸாம் வருதுன்னா அதில் இருக்கிற பணியிடங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டு வருதா, இல்லை சரண் செய்யப்பட்டு வருதா, இல்லை ஒழிக்கப்பட்டு வருதா அப்படின்ற நிறைய தகவல்கள் ஒளிஞ்சிருக்கு பள்ளிக்கல்வித்துறையில். அந்த தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிக முக்கியமானது, ரொம்ப ஷார்ட்டானது தான், புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே ஆயிஷா நியூஸில் கொடுத்துருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். பிடி பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் 275 இனி வரும் காலங்களில் இல்லை. 555 போஸ்ட்டு இனி வரும் காலங்கள் இல்லை. சொல்ல போனால் 830 பிடி போஸ்ட்டு இப்போதைக்கு இல்லை, சரண் செஞ்சுட்டாங்க. அதாவது தமிழகத்தில் வெவ்வேறு பள்ளிகளில் இருக்கிற பிடி அசிஸ்டன்ட் வேக்கன்சி 830 போஸ்ட்டை வந்து பள்ளிக்கல்வி இயக்குனர் பொது தொகுப்புக்கு சரண் செஞ்சுருக்காங்க. இது திராவிட முன்னேற்ற கழகத்திலே நடந்துச்சுங்க. இது வந்து விஜய் சார் ஆட்சியில் நடக்கலை, டிஎம்கே பீரியடில் நடந்தது. இப்போ டிவிக்கு ஆட்சியில் இதெல்லாம் வெளியே வருது. அடுத்து வேறு என்னென்னா, எஸ்டிடி 34 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை சரண் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 830 + 34 இந்த பணியிடங்களை சரண் பண்ணி கூடுதலாக ஒரு 800 ஸ்கேவஞ்சர்ஸ், துப்புரவு பணியாளர்கள், இந்த பணியிடங்கள் எல்லாம் சரண்டர் பண்ணிட்ட பிறகு தான் என்ன வந்திருக்கு, 1328 உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் வந்திருக்கு, 297 உடற்கல்வி இயக்குனர் பணிகள் வந்திருக்கு. இது என்ன சார் சரண் அப்படின்னா, தொடக்கப்பள்ளித்துறைகள் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை கீழே பார்த்தீங்கன்னா, இந்த முக்கியமாக சொல்லணும்னா தொடக்கப்பள்ளித்துறையில் ஒரு செகண்ட் கிரேட் டீச்சர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்கன்னா அந்த பணியிடங்களை வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் ஃபில் பண்ணாமல் ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ கணக்கு போட்டுட்டு ஏன்னா உபரின்னு சொல்லிட்டு யாருமே போடாமல் அப்படியே சரண்டர் பண்ணிடுறாங்க. இன்னொன்று, ஹெட் மாஸ்டர்ஸ் தொடக்கப்பள்ளித்துறையில் தலைமை ஆசிரியர்கள் ஓய்வு பெறும் பொழுதும் சில பணியிடங்களை என்ன பண்ணுறாங்கன்னா ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு வராமல் அதையும் என்ன பண்ணுறாங்க, இயக்குனர் பொது தொகுப்பு சரண் செய்கிறாங்க. இது அலுவலக செயல்முறை எப்பவுமே நடக்கிறது தான். ஆனால் அப்படி தொகுப்பில் சரண் செய்யும் பொழுது அந்த பணத்தையும் அந்த போஸ்ட்டும் என்ன பண்ணுவோன்னா, வேறு எங்காவது தேவைப்படுற இடத்துல இடைநிலை ஆசிரியர் பணியிடத்தை சரண் செய்யும் போது இடைநிலை ஆசிரியர் பணியிடம் வேறு ஸ்கூலில் எங்காவது தேவைப்பட்டால் இடைநிலை ஆசிரியர் உருவாக்குவாங்க. அப்படி இல்லைன்னா 2 இடைநிலை ஆசிரியர் 3 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் அவங்களுக்கு கொடுக்குற சேலரியை ஒரு பிடிஎஸ்டாக மாற்றலாம். ஒரு 4 இடைநிலை ஆசிரியர்களை சேர்த்து வச்சு ஒரு ஹெட்மாஸ்டர் போட்டு ஒரு டைரக்டர் போஸ்ட்டு, இயக்குனர் போஸ்ட்லாம் உருவாக்கலாம். இதுதான் இந்த சரண் செய்து அந்த திரும்ப மீண்டு பெறுதல்ன்றது. அப்போ சரண் செய்கிறத வந்து நம்ம வந்து எப்படி சார் இது வந்து ஏமாற்று வேலையா, இது நல்ல வேலையானா ஒன்றும் புரியலைங்க. இது தீய சக்தியாக நல்ல சக்தியான புரியல. இந்த தகவல் நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போது உருவாயிருக்கிற இந்த 1328 போஸ்ட்டுமே இன்றைக்கி வந்து நியூஸை பார்த்து தான் இது உண்மையாக பொய்யான்னு போய் ஆராய்ச்சி பண்ணும்போது நடந்துருக்குங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1328 போஸ்ட் வந்து கூடுதலாக தேவைப்படும் பணியிடங்கள் எண்ணிக்கை தற்போது 93 பணியிடங்களே உள்ளன. கூடுதலாக தேவைப்படும் 297 உடற்கல்வி இயக்குனர் பணியிடங்கள் 8 பணம் அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில் வெர்ஷனாக போட்டிருக்காங்க இந்த பிடிஎஃப்பில். இதில் எப்படி சார் நடந்திருக்குன்னா, இது வந்து எப்போ நடந்திருக்கு பாருங்கள். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் 2023-24ஆம் ஆண்டு மானிய கோரிக்கையின் போது வெளியிட்ட உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் இல்லாத அனைத்து அரசு பள்ளிகளும் ஆசிரியர் பணிகள் உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்துருக்காரு. அப்போது இந்த அறிவிப்பை தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை என்ன பண்ண செயல்பட்டுருக்கு. இப்போ யாரை குறை சொல்லணுன்றது நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்க. பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் குறை சொல்கிறதா, இல்லை இந்த மாதிரி உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களை வந்து இல்லாத பள்ளிகளை உருவாக்கணும் அவங்க குறை சொல்கிறதா, இல்லை நிறைய சொல்கிறதான்னு பாருங்கள். பணியிடங்களை உருவாக்கலாம், குறை சொல்கிறதுல. ஆனால் போஸ்ட்டை சரண்டர் பண்ணி உருவாக்க சொன்னது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. போஸ்ட்டை சரண் பண்ணிவிட்டு அதுலேருந்து எடுத்துகிட்டு வர்றதா, இல்லை புதுசாக உருவாக்கலான்னு கமெண்ட்டில் மிக முக்கியமான ஒரு பதிவுங்க இது. எனக்கு புரிதல் இருக்கான்னு தெரியல, உங்களுக்கு புரியுதா பாருங்கள். எனக்கு புரிதல்னா கூட பரவாயில்ல, நான் நிறைய தேடுறேன், பார்க்குறேன், உங்கள்கிட்ட தகவல் கொடுக்குறேன். இந்த உண்மைகளை உங்கள்கிட்ட சேர்த்துட்டேன். இந்த உண்மை வேறு யாருக்கெல்லாம் போகணுமோ அவங்ககிட்ட சேர்த்து விட்டுங்க. இந்த வீடியோவை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் தொகுப்பிலிருந்து அரசுக்கு சரண் செய்துள்ள 275 பட்டதாரி ஆசிரியர் மற்றும் 34 இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் தற்போது சரண் செய்யப்படும் 555 ஆசிரியர்கள் மற்றும் 800 துப்புரவு பணியிடங்கள் ஈடாக இதுக்கு ஈக்குவலாக 1328 உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களை 200 உடற்கல்வி இயக்குனரை உருவாக்கியிருக்காங்க. அப்போ இதுக்கான சேலரி எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க. இதுதான் அடுத்த அதிர்ச்சி தகவல். 2023-24 ஆண்டில் என்ன பண்ணாங்க, உடற்கல்வி ஆசிரியர் போட்டுட்டு பட்ஜெட்டில் ஒதுக்க அது எங்கே கணக்கு வரணும்னு வேறு சொல்லி வச்சுருக்காங்க. இதெல்லாம் தெரியாமல் நாமளும் வேக்கன்சி இன்க்ரீஸு, செகண்ட் லிஸ்ட்டு வரும், வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, கூடுதல் பணியத்தை கொடுத்து நமக்கு வந்து நிதி ஒதுக்கீடு செய்வாங்க. நாமளும் கவனக்குறைவாக விழிப்புணர்வு இல்லாமல் சொல்லப்போனால் நிறைய பேரை நம்பி நம்ம முட்டாளாக தான் வாழ்ந்துனுக்கும் தெரியும். இன்னும் என்னெல்லாம் ஒளிஞ்சிருக்குன்னு தெரியல, போய் தேடி பார்த்தா தெரியும். எல்லாருமே அடுத்த தேர்வுக்கு படிங்க, பயிற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் என்ன தகவல் இருக்குது இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சா நான் சொல்கிறேன். போய் எக்ஸாம் படிங்க, இன்னொரு எக்ஸாம் படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செகண்ட் சிவிலிஸு கிடையாது, வேக்கன்சி இன்க்ரீஸு கிடையாது, ஏற்கனவே நடந்து தேர்வை வச்சு வேலை கொடுப்பானா அதுவும் கிடையாது. இன்னொரு தேர்வு வரை எக்ஸாம் எழுதி உள்ளே போகிறோம். அப்படி தான் இப்போதைக்கு அலுவலக நடைமுறைகள் இருக்குது.
பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. நம்ம படிக்கிறது நல்லதுங்க. இங்கே வந்து படித்து பார்க்கலாம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 1328 உடற்கல்வி ஆசிரியர்கள் இதெல்லாம் போட்டுட்டு ஒப்பளிப்பு செய்யப்பட்ட பணியிடங்களுக்கு இதுதாங்க எவ்வளோ செலவாகுதுன்னு பாருங்கள். ஒப்பளிப்பு அளிக்கப்பட்ட பணியிடங்களுக்கு கூடுதல் செலவினம் இந்த கணக்கில் அரசு இடைநிலை ஆசிரியர்கள், அதன் பிறகு நகராட்சி மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் சம்பளங்கள். அப்போது ஒரு பிஇடி டீச்சர் இடைநிலை பள்ளியில் உள்ளே போகிறாரு, அரசு இடைநிலை பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி. ஒரு பிஇடி டீச்சர் பிரைமரி ஸ்கூலுக்குள்ளே போகிறாருன்னா அவருக்கு சம்பளம் கொடுக்குறது இந்த கணக்குலையும், நகராட்சி மாநகராட்சி மேல்நிலை பள்ளியில் வேலைக்கு போகிறாருன்னா ஏதோ இந்த கணக்குலையும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, மேலே 10/5 ஒப்பளிக்கப்பட்ட செய்யப்பட்ட பணிகளுக்கு கூடுதல் செலவின தொகையினை 2025-26 ஆண்டு திருத்திய மதிப்பீட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகையிலிருந்து மேற்கொள்ள கல்வித்துறை இயக்குனருக்கு அறிவுறுத்துகிறார்கள். அப்போ 2024-25 பள்ளி மானிய கோரிக்கையில் சொன்னது 2025-26 செலவின தொகை என்ன பண்ணிட்டாங்கன்னா அதில் பற்று வரவு வைக்க சொல்லிட்டாங்க. இந்த அரசாணை எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சந்திரமோகன் சார் தான் நமக்கு ஆளுநருடைய இசையோடு வெளியிட்டுக்காரு. 11/3/2026 என்னங்க இது, இந்த அரசாணை கோப்பு எப்போ வந்து பாருங்க, நிதித்துறையால் 11/3/2026 அன்று இசையுடன் பெறப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடைசி அந்த 5வது வருடத்தில் இந்த 11/3/2026 நிதியையும் ஒதுக்கிட்டு தான் போயிருக்காங்க. இவ்வளோ போஸ்ட்டுக்கு இவ்வளோ சம்பளத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஒதுக்கியிருக்காங்க. இது எத்தனை பேருக்கு இது நாள் வரையும் தெரியுன்றது பதிவு பண்ணுங்கள். தெரியலனும் பதிவு பண்ணுங்கள். சார் இது நியூ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த சேனலை பற்றி உங்கள் கருத்தையும் பதிவு பண்ணுங்கள். இந்த சேனலை நிறைய பேருக்கு அனுப்புங்க. இந்த சேனலில் உண்மையான தகவல் எவிடன்ஸ் ப்ரூஃபாக இருந்தால் மட்டும்தான் பதிவுகள் வரும், இல்லைனா பதிவுகள் வராது. இது என்றைக்கு நடந்தது, அரசாணை எண் 78 நாள் 12/3/2026 இந்த வருஷம் தாங்க நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த 2026 வருஷம் மார்ச் மாதம் தாங்க நடந்திருக்கு. நாம் என்ன நினச்சிருக்கோன்னா 110 விதியின் கீழே சொல்லுவாங்க, இந்த விதியில் சொல்லுவாங்க, பர்த்டேயில் சொல்லுவாங்க, என்னென்னவோ நினச்சோம். எல்லாமே நம்மளை கடைசியில் கண்ணீரில் நினச்சிட்டு போயிட்டாங்க. இது சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை, ஆனால் வருத்தமாக இருக்குது. இவ்வளோ போஸ்ட்டை சரண்டர் பண்ணி புது போஸ்ட் உருவாக்கிறேன். ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்குது, ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. என்ன நடந்திருக்கு, 830 பிடி போஸ்ட்டை ஒழிச்சிருக்காங்க, 34 போஸ்ட்டை ஒழிச்சிருக்காங்க, 1328 போஸ்ட்டை எடுத்திருக்காங்க. இங்கேருந்து எடுத்து அங்கே கொடுத்துருக்காங்களே தவிர புதுசாக எதுவும் உருவாக்கலைங்க. மீண்டும் அடுத்த பதிவுக்காக காத்துருங்க. ஆயிஷாவின் யாதமுறை அவர்களில் தீர விசாரிப்பது மை.